Dear people, we enter into a new reflection of an event. ஒரு புதிய திருப்பத்தின் நிகழ்வுக்குள்ளாக நாம் நுழைகிறோம். Last Friday we saw how the Lord Jesus Christ won the battle on the cross. சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்விதமாக வெற்றி சிறந்தார் என்பதை நாம் கடந்த வாரம் பார்த்தோம். I tell you, dear people, the path of victory is nothing but the path of the cross. வெற்றியின் வழி என்பது சிலுவையின் வழிதானே. Because the path of the cross doesn't end in mere death, but a tremendous resurrection of God. சிலுவையின் பாதை என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மரணத்தினூடாய் நடத்தும்படியான ஒன்று அல்ல, முடிவு அல்ல, உயிர்த்தெழுதலே அதனுடைய முடிவு. I am sure that everyone who follows the path of the cross, I am sure and assured that the way and the finish of the race will be victorious. சிலுவையின் பாதையில் ஓடுகிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சரி, நிலையிலும் சரி, அது மிகுந்த வெற்றியுள்ள ஒன்றாகவே காணப்படும். No doubt about it. So I would like to tell you about the power of resurrection today in a different way this morning. உயிர்த்தெழுதலின் வல்லமை குறித்து ஒரு வித்தியாசமான கோணத்தில் இந்த நாளில், இந்த காலையில் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். I haven't been preaching on the power of resurrection more than 30 years. 30 Easters, I could say, more than that. But this message, I am sure it's a different message. More than what all I preached. ஆனால் இந்த செய்தியானது நான் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஈஸ்டர் செய்தியாய் பிரசங்கித்த செய்தியை விட இது சற்று வித்தியாசமான செய்தி. பட் வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இது. So I would like to reflect the message of resurrection on one angle. There are so many angles by which you could preach the sermons of resurrection. இந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை பல கோணத்தில் நீங்கள் பிரசங்கிக்க முடியாத வாய்ப்பானது உண்டு. ஆனால் இன்றைக்கு நான் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் உங்கள் மத்தியில் பேசும்படியாக இருக்கிறேன். Mark's Gospel 16th chapter, மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். Mark's Gospel 16 and 7, மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 7வது வசனம். But go your way, tell his disciples and Peter that he goeth before you into Galilee. There shall ye see him as he said unto you. நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவருக்கு சொல்லுங்கள். Yes, it was the day of resurrection. உயிர்த்தெழுந்த நாள். In the first verse we see, when the Sabbath was past, Mary Magdalene and Mary the mother of James Salome had bought sweet spices that they might come and anoint him. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு. Second verse, and very early in the morning
The first day of the week they came into the sepulchre at the rising of the sun. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையிடத்தில் வந்து, oh these ladies, wonderful ladies. இந்த பெண்கள் ரொம்ப அருமையானவர்கள். They loved Jesus very much. இயேசுவை அதிகமாக நேசித்தவர்கள். But they have brought something which reflects their unfaith. ஆனா அவங்க தங்களுடைய அவிசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய சில காரியங்களை அங்கே கொண்டு வருகிறார்கள். They come eagerly to the sepulchre very early in the morning. காலையில அதிகாலையில ரொம்ப ஆர்வத்தோடு வர்றாங்க, தாகத்தோடு வர்றாங்க. With a great love for Jesus, இயேசுவின் பேரில் அன்பு செலுத்தி. But what is there in the hands? உங்க கையில் என்னங்க இருக்கு? Oh, the Bible says they have bought sweet spices. சுகந்த வர்க்கமிடும்படி அங்கே அவர்கள் சுகந்த வர்க்கத்தை வாங்கி கொண்டு வருகிறார்கள். Probably it's very costly, ரொம்ப விலைங்க. But these ladies, I don't know how they got money. The பணம் எப்படி இருந்ததுன்னு தெரியல. But they went, probably they would have planned it on as soon as Jesus died, because Saturday won't be shops because it was the Sabbath day. சனிக்கிழமை ஓய்வு நாள் அவர்களுக்குங்கிறதுனால கடை இருந்திருக்காது. வெள்ளிக்கிழமை இயேசு இறந்த உடனே போய் அவங்க வாங்கிட்டு இருந்திருப்பாங்க இந்த சுகந்த வர்க்கத்தை. So they were coming all early to the sepulchre. காலையில் வர்றாங்க. Oh dear people, probably you may also love Jesus. இயேசுவை நீ ஒருவேளை நேசிக்கலாம். But what is there in your hand? ஆனா உன் கையில் என்ன இருக்கு? What is there in your heart? உன் இருதயத்தில் என்ன இருக்கு? You have spices. சுகந்த வர்க்கத்தை வச்சிருக்கிறீங்களே. அவிசுவாசம், unfaith. On the one hand, really love Jesus. இயேசுவை நீ நேசிக்கிற, ஆனா இன்னொரு பக்கம் உனக்கு அவிசுவாசம் நிறைய இருக்கு. It's true, you paid a very wonderful cost for that. அதுக்கு நல்ல பணத்தை செலவழிச்சு தான் வாங்கிட்டு வந்திருக்கிற. ஆனா it should not be in your hand, is it? அது உன் கையில் இருக்கக்கூடாது இல்லையா? What a wrong calculation. என்ன தவறான கணக்கீடு. Dear people, many of us, நம்மள அநேகர், we love Jesus but we have a wrong calculation. இயேசுவை நேசிக்கிறான தவறான கணக்கீடு போட்டுக்கிறோமே. இன்னொன்று என்ன கவலை? Another worry. Third verse. And they said among themselves, who shall roll us away the stone from the door of the sepulchre? கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்கு எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். Who will remove the stone? They have spices. சுகந்த வர்க்கம் இருக்கு. What is the use of the spices here? இந்த சுகந்த வர்க்கம் என்ன கண்டு வர்றாங்க? இயேசுவின் சரீரம் நாரி போயிடக்கூடாது. They thought that the body, children அப்படி இல்லைன்னா முன்னால் கூட இருக்குவாங்க, that the body should not be rotten. ஐயோ, வெள்ளிக்கிழமையே இறந்துட்டாரு. He died on Friday, Saturday, சனிக்கிழமை, today Sunday morning. அப்படியே விட்டா அழுகி போயிருமே. It will be rotten. I tell you, dear people, do you have a rotten Christianity? ஒரு அழுகி போன கிறிஸ்தவன் தான் உனக்குள்ள இருக்கா?
பெரிய கவலை, யார் இந்த கல்லை நமக்கு உரட்டுவாங்க? Who will remove the stone? I tell you, dear people, I pray that the Lord should remove all that spices from your heart which reflects your unfaith. உன்னில் அவிசுவாசத்தை வெளிப்படுத்துகிற அந்த தூப வர்க்கமெல்லாம் நீக்கப்பட்டு போகணும்னு தான் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேங்க. Why you are struggling in your life, when you face problems, பிரச்சனைகளை சந்திக்கும் போது நீ ஏன் அப்படியே சோர்ந்து போற? Why you are upset, ஏன் மனம் கலங்கி போயிற? Why you use words which ought not to use, நீ உபயோகப்படுத்தக்கூடாத வார்த்தைகளை ஏன் உபயோகப்படுத்துற? You have spices in your hands, உன்னுடைய கரங்களில் சுகந்த வர்க்கத்தை வைத்திருக்கிறாய். Remove them, அதை எடுத்து போடுங்க. Throw it off, அதை வீழ்த்தி போடுங்க. However costly it may be, அது எவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருந்தாலும் சரி, throw it off, அதை தூக்கி போடுங்க. ஏன்னு கேட்டா அது நன்மை பயக்காது. It will never heal. Oh dear people, you see, when they came to the sepulchre, 4th verse, 4வது வசனத்தில் இன்னும் பிரச்சனை என்னன்னா, and they looked, அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. It was so big a stone. I tell you, dear people, many of you think that your life obstacle is so big. உங்க வாழ்க்கையில நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்க வாழ்க்கையினுடைய பிரச்சனை ரொம்ப ரொம்ப பெருசுங்க. உங்களுக்கு தெரியாதுங்க. You don't know, my problem is too big. என் பிரச்சனை ரொம்ப ரொம்ப பெருசு. Mark's Gospel, 16th chapter, 4th verse. I am reading Mark's Gospel, 16th chapter, 1 to 7. For the Sunday school children I am telling. ஏன்னா சண்டே ஸ்கூல் சில்ட்ரனுக்கு ஒரு நோட்டு கொடுத்துருப்போம் நாங்கள். We are given a note. Those who could write, if they write all the references, they will get one token. Mark's Gospel 16:1-7, 4th verse. அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்த்துக்கிற போது அது தள்ளப்பட்டு இருக்க கண்டார்கள். இன்ன வரைக்கும் என்ன பிரச்சனைன்னா, the stone is so big. Who will remove the stone? யார் கல்லறையை தள்ளுவாங்க? I tell you, dear people, only as long as you keep away from Christ, கிறிஸ்துவுக்கு உன்னை நீ விலக்கி வைத்திருக்க மட்டுமாக, until you come, நீ அவரிடத்தில் வரும் மட்டுமாக உன் கல் ரொம்ப பெருசாக தாங்க இருக்கும். Your stone will be big. You will be wasting money in buying spices. அங்கே வீணான அந்த காசை கொடுத்து சுகந்த வர்க்கத்தை வாங்கிட்டு இருப்பீங்க. Oh, it was a great astonishment to this ladies. பெரிய ஒரு ஆச்சரியம். 5th verse, அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். And entering into the sepulchre, they saw a young man sitting on the right side, clothed in a long white garment, and they were frightened. Yes, when they entered, they saw the angel. I tell you, dear people, penetrate all your unfaith. உன்னுடைய அவிசுவாசத்தை எல்லாம் ஊடுருவிப்போ. With courage, தைரியத்தோடு. பவுல் சொல்றது, I know whom I have believed. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். Do you know the God whom you believe? நீ விசுவாசிக்கிற ஆண்டவர் அறிந்திருக்கிறையா? Is he lying down in the sepulchre rotting away? அழுகி போய் அங்கே இருக்கிற அந்த கல்லறையில் படுத்திருக்கிறவராக இருக்கிறாரா? Or is it the resurrected Christ in your life? அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. Do you have a resurrected Christ in your life and heart, or a dead Christ in your life and heart? உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய ஜீவனில் ஒரு மரித்து போன இயேசுவை நீ கொண்டிருக்கிறையா, இல்லை உயிர்த்தெழுந்த இயேசுவை கொண்டிருக்கிறையா?
Oh dear people, at the time there was a message to these ladies. இந்த பெண்களிடத்தில் ஒரு செய்தி. 7th verse, Mark's Gospel 16:7. நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். Tell his disciples and Peter. பேதுருவிடத்திலும் சீஷரிடத்திலும் பேதுருவிடத்திலும் போய், why should God, probably he should have told to go and tell the disciples. He would have stopped there. போய் சீஷரிடத்தில் சொல்லுங்கன்னு அவர் சொல்லி அதோட நிறுத்தியிருக்கலாம். ஆனால் அவர் ஏன் நிறுத்தலை? Why did he not stop telling, go to the disciples and tell, and said, சீஷரிடத்திலும் சொல்லுங்க. பேதுரு இருக்கான் பாருங்க, அவங்ககிட்டயும் போய் சொல்லிருங்க. Go and tell Peter also. Who is this Peter? The பேதுரு யாரு? Just 2 days back, 2 நாளைக்கு முன்னால மறுதலித்த அந்த பேதுருவிடத்தில் போய் சொல்றீங்க. Do you want us to go and tell Peter, who denied thrice, 3 முறை மறுதலித்த அந்த பேதுருவிடத்திலா? who abused your name, உன்னுடைய நாமத்தை தூஷணம் பண்ணின அவரிடத்தில்? I tell you dear people, the love of Jesus is so amazing. அவருடைய அன்பு மிகுந்த ஆச்சரியமானதுங்க. ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு. When one sinner repents, there will be joy in heaven. What is the greatest joy that God expects from you? உன்னிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கிற மிகுந்த சந்தோஷம் என்ன? Repentance, மனம் திரும்புதல். Repenting for your unfaith, உன்னுடைய அவிசுவாசத்துக்காக மனம் திரும்புறது. Repenting for your lovelessness, உன்னுடைய அன்பற்ற அந்த வாழ்க்கைக்காக. Repenting for all the way in which you are grieving God, தேவனை துக்கப்படுத்துகிற எல்லாத்துக்காக மனம் திரும்புறது தான் ஆண்டவர் விரும்புகிறாருங்க. God is looking. That's why Jesus in the very beginning, he told, repent for the kingdom of God is at hand. ஆகவே இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. This Easter, the message of love is nothing but the message of repentance. இந்த ஈஸ்டர் செய்தி என்ன தெரியுங்களா? மனம் திரும்புதல். அதுதாங்க அன்பின் செய்தி. அந்த மனம் திரும்புதலுக்கு தான் பேதுருவை கர்த்தர் தாமே இங்கு அழைக்கிறார். God called Peter for the message of repentance, the message of love. அன்பின் செய்தி தான் மனம் திரும்பலின் செய்தி. Oh, probably Peter would have been so much confused. பேதுரு ரொம்ப குழம்பி இருந்திருப்பான். It's true. When he heard the cry, the shout of the bird, the சேவல் கூவுனதை கேட்டப்போ he bitterly wept. That is true. மனக்கசந்து அழுதான், உண்மைதான். ஆனால் அவனுக்குள்ள, with Jesus have forgiven me, இயேசு என்னை மன்னிச்சிருப்பாரா? இயேசு என்னை மன்னிச்சிருப்பாரா? இப்படி நான் ஒரு துரோகியாக போயிட்டனே. I have been such a terrible man. நான் ஒரு பயங்கரமான மனுஷன். Lord has been so much of loving to me. எனக்கு அவ்வளோ அன்பை காட்டினாரு, ஆனால் அவர் அன்புக்கு நான் துரோகம் செஞ்சிட்டனே. I betrayed him. I sinned against his love. Would God have forgiven me? ஆண்டவர் என்னை மன்னிச்சிருந்திருப்பாரா? Oh, when he saw me before his crucified at the residence of the chief priest, அந்த பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் நான் மறுதலிக்கும் பொழுதே அவர் பார்த்துட்டாரே. Dear people, he is a God of
forgiveness and love. இயேசு கிறிஸ்து மன்னிக்கிற தேவன், அன்பின் தேவன். That's what we saw on Friday. அதைத்தான் வெள்ளிக்கிழமை நம்ம பார்த்தங்க. I tell you dear people, the message of forgiveness, மன்னிக்கிற அந்த செய்தி. A Christian is the one has got the spirit of forgiving others. மற்றவர்களை மன்னிக்கிற ஆவி உள்ளவன் தாங்க கிறிஸ்தவன். Do you have bitterness in your hearts against anybody? யாருக்கு விரோதமாக உங்கள் இருதயத்தில் கசப்பு இருக்கா? Are you angry with anybody? யாரை குறித்து உங்களுக்கு மனசில் கோபம் இருக்கா? If you don't forgive them, அவளை நீ மன்னிக்கலைன்னா God will never forgive your sins. உன் பாவங்களை மன்னிக்க மாட்டாருங்க. However grievous it may be, அது எவ்வளோ கசப்பாக இருந்தால், you think and imagine the Lord Jesus Christ on the cross. சிலுவையின் பேரில் இயேசு கிறிஸ்துவை சிந்தித்து பாருங்க. He has forgiven probably who spat on my face. என் முகத்தில் துப்பினவங்கள் ஆண்டவரே மன்னியும் ஐயா, யூதாச மன்னியும். It's a general forgiveness, பொதுவான மன்னிப்பு. But Judas went to the place where was appointed because of his own sin. அவன் தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக நியமிக்கப்பட்ட இடத்துக்கு போனான். ஆனால் அவன் இந்த செய்த இந்த பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. Forgive Judas. Lord, forgive all the soldiers. இந்த போர்ச்சுகளை மன்னியும். Forgive the high priest and the priest. பிரதான ஆசாரியர்களை மன்னியும் ஆண்டவரே. என் தலையில் குட்டுனானே, some people they hit on my head, forgive them Lord. என் கன்னத்தில் அரைஞ்சாங்களே, those who slapped my head, Lord forgive them. Dear people, what an amazing thing it is. I could not understand. இதை விளங்கிக் கொள்ளவே முடியாதவனே. But I tell you dear friend, forgiveness is related with love. மன்னிக்கிறது அன்போடு இணைந்ததுங்க. நீ மன்னிக்கலைன்னா உண்மையான கிறிஸ்தவனாக நீ வாழ முடியாது. You can't live as a true Christian. You may know the Bible, வேதத்தை அறிஞ்சிருக்கோம். You may know the doctrine. சத்தியெல்லாம் தெரிஞ்சிருக்கோம், ஆனால் மன்னிக்க முடியலைங்க. அருமையான இந்த ஈஸ்டர் அன்னைக்கு உயிர்த்தெழுந்த வல்லமையினுடைய பின்னணியின் பெரிய ரகசியம் என்ன தெரியுங்களா? What is the background of the greatest power of resurrection? It is the power of love, the power of forgiveness. அந்த அன்பின் மன்னிக்கும்படியான வல்லமை. Pray to God, Lord, give me that spirit of forgiveness. மன்னிக்கிற ஆவியை எனக்கு தாரும் ஆண்டவரே. மன்னிக்காத இடத்துல உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்காது. Where there is no forgiveness, forgiving spirit, there is no power of resurrection. உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்காது. I do remember when I really preached a sermon on an Easter day, a young man came, oh, I want to have this message. ஒரு ஈஸ்டர் செய்தி முடித்த பின் அவர் வாலிபன் வந்து சொன்னான், இந்த செய்தி எனக்கு வேணும். But dear people, a real Easter is in forgiving others. ஒரு உண்மையான ஈஸ்டர் என்பது மற்றவர்களை மன்னிக்கிற ஒரு காரியம். That's why Jesus said, oh, go and tell the disciples and Peter. ஆகவே சீஷரிடத்திலும் பேதுருவிடத்திலும் சொல்லு, I have forgiven him. அவனை மன்னிச்சிட்டேன். What a joy it would have been to Peter to hear such a news, that the message of resurrection should be conveyed not only the disciples but a man who was completely broken. உடைபட்ட இருதயத்தோடு இருந்த அந்த மனுஷனுக்கு இந்த இயேசு போய் பேதுருவிடத்தில் சொல்லுங்கன்னு சொன்னாரே, அது என்ன ஒரு செய்தி! This is the power of the gospel, dear people. இதுதாங்க சுவிசேஷத்தினுடைய வல்லமை. This is the love that motivated missionaries to go and labor and die for the cause of the gospel. இதுதாங்க சுவிசேஷத்தை மிஷனரிகள் இந்த சுவிசேஷத்துக்காக போய் உழைத்த மக்கள். One man from England who was the owner, the landlord of a big estate. இங்கிலாந்து தேசத்தில்
ஒரு பெரிய பண்ணையின் முதலாளியின் மகன். Another lady who is from the lineage of the queen, இன்னொரு பெண்ணானவள் அந்த குயின் வம்ச வரிசையில் வந்தவங்க. They came to India. இந்தியாவுக்கு வந்தாங்க. They committed their lives to God. ஆண்டவருக்கென்று தங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணித்தார்கள். They got married in சேந்தமங்கலம். சேந்தமங்கலத்தில் in a small chapel, ஒரு சின்ன கோயிலில் திருமணம் செய்து கொண்டார்கள். The same night they went to the Kuli Hills, walking by foot. That bride with a new dress was on the donkey to go up. It was already dark. அந்த மணப்பெண்ணானவள் மணப்பெண் உடையோடு கூட கழுதையின் மேலே உட்கார்க்கிறார். The bridegroom was leading the donkey. அந்த மணமகன் அந்த கழுதையை வழி நடத்தி செல்கிறார். They have to, it was a steep road path, மேலே ரொம்ப ஏறக்கூடிய ஒரு மலை பாதை. Oh dear people, they went there. They didn't live long. அங்கே போய் ரொம்ப நாளாக கணவன் மனைவியாக உயிரோடு இல்லை. The husband leaving off all the riches in England, இங்கிலாந்து தேசத்தில் எல்லா ஐஸ்வர்யத்தை விட்டுட்டு, why should he come and die in Kuli Hills and to be buried in that place? அந்த இடத்துல வந்து ஏங்க அந்த கொல்லிமலையில் புதைக்கப்படணும்? She lived long and she was going around to different hills and preaching the gospel. The wife, அந்த மனைவியான அநேக ஆண்டுகள் வாழ்ந்த குச்சிங்க, 2 குச்சியை பிடிச்சிக்கிட்டு. You can't even imagine a lady of more than 90 years, 90 வயசுக்கு மேலே வயசுள்ள ஒரு பெண்மணி, 2 கோலுங்க, கால் 2மே ஃப்ராக்சருங்க, 2 காலும் உடைஞ்சிருச்சுங்க. She was up on the hill, மலை மேலே போய் பிரசங்கம் பண்ண சத்தியத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. She died and she was buried next to that missionary. அவங்களும் இறந்து போய் அந்த மிஷினரி கல்லறையை பக்கத்தில் கொண்டு அடக்கம் பண்ணப்பட்டார்கள். They would have lived in England with all luxury, எல்லா செழிப்போடு வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அங்கே வந்து செத்து ஒன்றுமே இல்லைங்க, அடக்கம் செய்கிறதுக்கு பெட்டி செய்யலைங்க. They didn't make a box. ஓலையில் சுருட்டி போட்டாங்க. ஏன்னா மலை ஜனங்க அப்படி தான் அடக்கம் பண்ணுவாங்க. The hill tribe will die, they will be buried like that only. Yes, there was only a tombstone, ஒரு கல்லறை, கல்லு தாங்க இருந்தது, அதில் அவங்கள எழுதிப்பட்டிருந்தது. It was in 1984. I went there. As a casually I went in the bus to see that hill. அந்த மலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் பஸ்ஸில் போயிட்டு போனேன். There is another brother with whom I took him. அவரோட இன்னொரு சவன் அழைச்சிட்டு போனேன். When I came there near that burial spot, அந்த கல்லாண்ட வந்த பொழுது God spoke to me. தேவன் என்னோட பேசினார். These people, all the way 6,000 miles apart, came and died. 6,000 மைலுக்கு அப்பால இருந்து, leaving off all fame and name of the things of the world, உலகத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த உலகி வந்து செத்துட்டாங்க. For the cause of these people, இந்த மலை ஜனங்களுக்கு, dear people, Kuli Hills. In 84, it was very backward.
84வது ஆண்டு ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டங்க. நாட் ப்ராப்பர் ரோட்ஸ். ஸோ காட் ஸ்போக் டு மீ. தேவனோட கூட பேசினார். when I convey to others, மற்றவங்க சொன்னப்போ அவங்கெல்லாம் சொன்னாங்க, ஐயோ யூ ஆர் ஃபூலிஷ், நீ ஒரு மதிகெட்டவன். ஒரு 2 சின்ன குழந்தைகளை தூக்கிட்டு வீடு இல்லை, ஒன்றும் இல்லை, வருமானம் இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லை, மலைக்கு போகிறியா? ஆர் யூ கோயிங் டு த ஹில் வித் ஸ்மால் சில்ட்ரன்? நாட் ஈவன் எ ப்ராப்பர் ஹவுஸ், வீடு இல்லை, ஓன்லி அது கூட ஓலை தார் அட்டை போட்ட ஒரு வீடு. God helped me to obey. கீழ்ப்படி ஆண்டவர் உதவி செய்தார். I tell you, why is it that this man came and died? The mission and purpose fulfilled in my life through that. அது மூலம் என்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த ஊழியத்தினுடைய காரியமாக நிறைவேற்ற. Not only that, I wrote the life story of that man. அந்த மிஷனரியுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நான் எழுதினேன். No electricity, கரண்ட் இல்லை. I used to sit even at 2 o'clock, 3 o'clock, 2 மணி 3 மணிக்கு எந்திரிச்சு எழுதிட்டு இருப்பேன். I wrote it, எழுதினேன். Thousands of books, copies of that are printed until today. ஆயிரக்கணக்கான பிரதிகள் இன்னைக்கு வரைக்கும் அது அச்சடிக்கப்பட்டு it reached many people, அநேகரை சென்றடைஞ்சு கொண்டிருக்கிறது. Many people shed tears when they read the life story of Jessamine Brand. Jessamine Brandுடைய வாழ்க்கை சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது அநேகர் அழுதுருக்கிறாங்க. அநேகர் சொல்லியிருக்காங்க, இதை எங்களால் கீழே வைக்க முடியல, we could not keep it. Suppose any of you, if you had not read it, you must get a copy. அதை படிக்காமல் இருந்தால் படித்து பாருங்கள். What is it? It's love. The power of resurrection is nothing but love. உயிர்த்தெழுந்த வல்லமை என்பது அன்பு தாங்க, மன்னிக்கிற அன்பு. இயேசு அந்த மன்னிக்கிற அன்பை காட்டுனது தான் இந்த பேதுருடைய வாழ்க்கையில உடைத்தது. The forgiving love shown upon Peter on the day of resurrection broke the heart of Peter. பாருங்க, மார்க்கு லோயான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் ப்ளீஸ் டர்ன் டு மீ, ஆண்டவர் பார்த்து பேதுருவை தனியாக இங்கே அவனுக்கு நடந்ததை பாருங்க. பேதுரு இப்படி ஆயிட்டும் கூட அவன் ரொம்ப சோர்ந்துட்டான். ஹி வாஸ் டிஸ்கரேஜ் வெரி மச். திரும்ப மீன் பிடிக்க போயிட்டானுங்க. ஹி வென்ட் பேக் டு ஃபிஷிங். ஜான்ஸ் காஸ்பல் 23rd verse. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடைய கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. சொல்லிட்டா நம்ம போயிடலாம், இனி இயேசுவை பின்பற்றினதெல்லாம் போதும், இட்ஸ் ஆல் எனஃப், வி வில் கோ அண்ட் கேட்ச் ஃபிஷஸ், பழையபடி போய் சேர்ந்துடலாம். ஒருவேளை உங்கள் இருதயத்தில் அப்படியெல்லாம் நினச்சிட்டு இருக்கியா? ஆண்டவரை விட்டுட்டு நீங்கள் போவ, வேர் வில் யூ கோ ஃப்ரம் காட்? சொல்லுது ஒன்றுமே பிடிக்கல, ஒன்றுமே நத்திங் ஹேப்பன். ஆண்டவர் எல்லாத்துக்கும் தெரியுங்க. அவருக்கு தெரியும் பேதுரு அவர் சிலுவையில் கொண்டு அறையப்படும் பொழுதும் ஹீ நியூ வாட் வாஸ் பீட்டர். அப்போ பாருங்கள், இந்த உயிர்த்தெழுந்த இயேசு இது அங்கே இயேசு ஆண்டவர் அவரை சந்திக்கிறாரு. சந்திக்கும் பொழுது நீங்கள் பாருங்கள், அந்த 4th verse 4வது வசனத்தில், விடியற் காலமான போது இயேசு கரையில் நின்றார். ராத்திரி முழுக்க அவன் ஏற்கனவே ஒரு சமயத்தில் இப்படி தான் சந்தித்தான். He already met an incident. He could not catch any fish, but when he obeyed God, when he obeyed Jesus, plenty of fishes were caught. கீழ்ப்படிந்தப்போ நிறைய மீன் பிடிச்சான். இப்போ பார்த்தா திரும்பவும் அதே கதை. இயேசுவை விட்டு எங்கேயா நீங்கள் போவ? வேர் வில் யூ கோ? ப்ளீஸ், தயவுசெய்து அது பிசாசு உங்கள் இருதயத்தில் கொடுக்கறதுங்க. இட்ஸ் டெவில். டெல் ஜீசஸ், லார்ட் வேர் வில் ஐ கோ? உம்மை விட்டால் எனக்கு இந்த உலகத்தில் யாருங்க கதி இருக்காங்க? இயேசு ஆண்டவரே. அப்போ பாருங்கள், நாங்கள் பார்க்குறோம் 4வது வருஷம் விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார்.
அவர் இயேசு என்று சீஷர்கள், yes, resurrected Jesus were there. Fourth verse, and when the morning was now come, Jesus stood on the shore, but the disciples knew not that it was Jesus. இயேசுவை பற்றி தெரியல, அவங்களுக்கு மறந்துச்சு. அப்போ பாருங்க, 5 இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். ஜீசஸ் said, children, அவர் அன்பா பேசுகிறார், have you any meat? They answered him no. ஒன்று சொன்னார், போங்க. 6வது வசனம், 6th verse, அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படி அவர்கள் போட்டு திரளான மீன்கள் ஆகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். வலது பக்கம் போடுனாரு, மீனை இழுக்க முடியல. ஐயா, உன் வாழ்க்கையினுடைய எல்லா வறட்சிக்குமே காரணம் நீ இயேசுவை விட்டுட்டு நீ போயிட்டுருக்கிறியே. யூ ஆர் அவுட் ரன்னிங் பட் வித்தவுட் ஜீசஸ். அதான் தட் இஸ் த ப்ராப்ளம். இயேசுவனிடத்தில் நீ வரமாட்டேங்கிற. யூ டோன்ட் கமிட் யுவர் லைஃப் டு காட். இப்போ 7ல் பார்க்குறோம். அப்போது ஆதலால் இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அப்போ தான் ஜான், அது பழைய நிகழ்வு, அப்போ தான் அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தன் வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். Without dress, this fellow, only shirt. Oh Jesus, oh he has come, I denied him. அவரை நான் மறுதலிச்சேன் இல்லையா? He jumped into the sea. ஆனால் அந்த மீன் வர்றதுக்கு முன்னால் என்ன ஆச்சு பார்த்தீங்களா? அந்த மீன் வர்றதுக்கு முன்னால் எல்லாம் மீன் 8வது வசனத்தில் இழுத்துக்கிட்டு வர்றாங்க. 9வது வசனத்தில், அது வர்றதுக்கு முன்னால் 9வது வசனத்தில், அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டு இருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். பையா, அன்பானவர்களுடைய வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கோ, ஆண்டவர் நீ இது பண்ணி தான் செய்யணும்னு இல்லை. டோன்ட் ஒரி. அதை பிடிச்சி கொண்டாங்கப்பா, எல்லாம் அந்த மீனை பிடிச்சோம், நம்ம சமைக்கலான்னு சொன்னார். காட் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட். உண்மையாக சொல்கிறேங்க, உன் வாழ்க்கையை ஆண்டோட ஒப்பு கொடுத்துரு. ஆண்டவரே, எனக்கு ஞானம் இல்லை, ஐ டோன்ட் ஹேவ் விஸ்டம், ஐ டோன்ட் ஹேவ், ஏதாவது இதை பற்றியெல்லாம் குழம்பிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, ஐ எம் ஸோ மச் கன்ஃபியூஸ்ட். ஐ டெல் யூ, காட் ஹஸ் காட் crores ஆஃப் வேஸ் டு ஃபீட் யூ. உன்னை போஷிக்க ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்குங்க. நீங்கள் பிடிச்சிட்டு வந்த மீனை வச்சு நான் சமைச்சு கொடுக்குறவர் இல்லைங்க அவர். அதுக்கு முன்னாலேயே ரெடி பண்ணி வச்சிட்டாரு. அப்போ தான் சொல்கிறாரு, நீங்கள் பிடிச்ச சில மீன்கள் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ கிழித்துட்டு வர்றாங்க. 11th verse, வலை கிழியல, ஆனால் மீன். அப்போ இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள். அவரை கர்த்தர் என்று சீஷர் அறிந்தபடியினால் அவர்கள் ஒருவரும் நீர் யார் என்று கேட்க துணிகள். வாங்க, ஃபீட் டியர் பீப்புள், த லார்ட் வாஸ் ஃபீடிங் தெம். அங்கே 13, அப்பொழுது இயேசு அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். அப்போ எங்கேருந்து வந்தது? we don't know. But Jesus, when Jesus feed you, it will be full. அப்போ இது 3வது தரிசனம் 14 பார்க்குறோம். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு அருளின தரிசனங்கள் இது 3வது. எல்லாம் சாப்பிட்டு முடித்த பின்னால் பேதுருவை தனியாக கூட்டிகிட்டு போகிறார். You see how God deals with his people. எல்லாத்துக்கு முன்னாலே அவனை வெட்கப்படுத்த விரும்பலைங்க. God is not willing to, he didn't like to put him to shame in the midst of all those people. அப்போ என்ன பண்ணுறாரு? தனியாக கூட்டிகிட்டு போய் கேட்குறாரு, சீமோனே, இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறியா? சைமன், lovest thou me more than this? 3 முறை கேட்குறாரு. ஒவ்வொரு முறையும் கேட்டுட்டு, என் ஆடுகளை மேய்ப்பார்னு ஃபஸ்ட்டு சொன்னார், ஃபீட் மை லேம்ப்ஸ். 2வது சொன்னார், ஃபீட் மை ஷீப்னாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இதில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது இப்போ நமக்கு நேரம் இல்லை. அடுத்தது 3 சொன்னார், ஆட்டுக்குட்டியை மேய்ப்பா.
மூணாவது சொன்னார், இந்த ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக. ஊழியத்துக்கு என்ன தகுதி வேணும்? வாட் இஸ் த பிரைமரி குவாலிஃபிகேஷன் ஃபார் மினிஸ்ட்ரி? பைபிள் காலேஜில் வாங்குகிற பெரிய டிகிரியா? இஸ் இட் எ வெரி பிக் டிகிரி இன் த பைபிள் காலேஜ்? நோ டியர் பீப்புள். ஊழியத்துக்கு ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் தேவையானது அன்புங்க. லவ்விங் காட் அண்ட் லவ்விங் பீப்புள். போய் மேய்ன்னு சொன்னார். ஆனால் அன்பாக இருக்கிறையா? நிறைய பேர் நம்ம ஊழியம் செய்கிறோன்னு நினைக்கிறோம், ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறோம். We want to minister. But the first qualification God expects to have you is love. முதலாவது உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது அன்பு இருக்குனுங்க. அன்பு இல்லைன்னா நீ ஊழியக்காரனாக இருக்க தகுதியே இல்லைங்க. You are not fit to be a minister. The greatest பைபிள் காலேஜ் செமினரி எங்கே தெரியுங்களா? வேத கலாசாலை, பெரிய வேத கலாசாலை, வேத கல்லூரி எங்கே தெரியுமா? அது என்ன இங்கிலாண்டில் அமெரிக்காவில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? Do you think that it is in England, America? No. It is the feet of Jesus. இயேசுவின் பாதம் தாங்க மிகப்பெரிய கலாசாலை, வேத கலாசாலை. இயேசுவின் பாதம் தாங்க. அதில் தான் நம்ம ஒவ்வொருத்தரும் உட்காந்து கற்றுட்டு வரோம். மரியாள் அங்கே படித்தா, she learnt it. மார்த்தாள் எப்போ பார்த்தாலும் கவலைப்படுறது தான் அவள் வேலை. I tell you, the greatest university, Bible university, Bible seminary is the feet of Jesus. இயேசுவின் பாதம். நான் எப்போவுமே நான் சொல்கிறது, நான் சர்மன் எனக்கு இயேசு ஆண்டவர் அவர் பாதத்தில் உட்காந்துருக்கேன் பாருங்கள். when I sit, பாதத்தில் எப்போ உட்காந்து மட்டும் இல்லை, நான் போகும்போது வரும்போது எல்லா நேரத்தினுடைய பாதத்தில் உட்காந்துருக்கிறேன். I sit at the feet. அப்போ ஆண்டவர் எனக்கு சத்தியத்தை உணர்த்துறது தாங்க இவ்வளோ வருஷமாக நான் போதிச்சிட்ருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 25 வருஷமாக நான் போதிக்கிறதெல்லாம் இயேசு எனக்கு என்ன பாதத்தில் கற்றுக் கொடுக்குறாரு அதைத்தான் கொண்டாந்து நான் பிரசவம். இது கூட அந்த செய்தி நான் ஏதோ ஆயத்தப்பட்டு வரேன்னு நினைக்காதீங்க. ஆயத்தப்படத்தை பண்ணா ஐ டெல் யூ லவ், அன்பு. அப்போ ஆண்டவர் சொன்னார், நம்ம நேரம் ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அப்போ சொன்னார், பேதுரு 18வது வசனத்தில், இளவயதினெல்லாம் இருக்கும்போது உன்னை நீ அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே தெரிந்தாய். நீ முதிர் வயதாகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொரு வரையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான். ஊழியத்துக்கு இப்போ ஆயத்தமாக இருக்கிறியா பேதுரு? பீட்டர், யூ ஹாவ் டு ஆஃபர் அஸ் அ லிவிங் சாக்ரிஃபைஸ். ஜீவபலியாக உன்னை ஒப்பு கொடுக்கணுமேப்பா, நீ ஆயத்தமாக இருக்கிறையா? ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டு சொன்னார். இன்றைக்கி நிறைய பேர் ஊழிய அழைப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு உணர்வோடு போக முடியுதாங்கிறது கேள்விதாங்க. நான் சொல்கிறேன், அடிக்கடி சொல்கிறேன், சுவிசேஷங்கிறது என்ன தெரியுங்களா? உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ மரிப்பையா? ரோமர் 12:1 பீட்டர் பவுல் எல்லாத்தையும் சொல்லிட்டு அதான் கேட்குறான், ஜீவ பலியாக உன்னை எனக்கு ஒப்பு கொடுப்பியா? ஆர் யூ லிவிங் சார்? அதாவது உன் சுயத்துக்கு மதிப்பியான்னு கேட்குறார் ஆண்டவர். நிறைய பேருக்கு ஐ ஹாவ் மை ஓன் வே, என்னுடைய வழி, என்னுடைய சித்தம், என்னுடைய பிளான், என்னுடைய காரியம், என்னுடைய குடும்பம், மை ஃபேமிலி, மை பிளான், மை திஸ். ஐயா, நீ இயேசுவினுடைய பிள்ளையாக இருக்கிறதுக்கு அது தகுதி இல்லையா? திஸ் இஸ் நாட் ஃபிட். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? சவுல் அதுதான் கேட்டான். வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ லார்ட்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீ இப்போ அங்கே சொல்லுவேன், யூ கோ அண்ட் டெல். ஆபிரகாம் பார்த்து அழைச்சார், புறப்படுன்ட்டார். ஸ்டார்ட், உன் தேசத்தை உன் தாப்பனை விட்டு நீ புறப்படுன்ட்டார். ஸ்டார்ட், இம்மிடியட்லி ஸ்டார்டட். எங்கே போய் என்ன ஆண்டவரே, எந்த இடத்துக்கு? டெல்லியா, பாம்பேவா, நியூயார்க்கா, லண்டனா? நோ, புறப்படுனார். ஸ்டார்டட். தட் இஸ் ரியல் டிசைபிள்ஸுக்குன்னு.
இயேசுவின் அன்பை ருசிக்கிறவங்க அப்படித்தாங்க வாழ முடியும். they could live. ஆண்டவர் அன்னைக்கு ஊழியத்துக்கு கொல்லிமலைக்கு அழைச்சார். ஸ்டார்ட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அங்கே போய் யார்கிட்டயோ கேட்டம்மா, இல்லை ஒன்றுமே இல்லை. என் மனைவியின் இடத்துல சொன்னேன். அவங்க அந்த மலை ரொம்ப மோசமான மலை, நிறைய பேர் சொன்னதுனால ஜெபம் பண்ணி ஏசாயா 25 ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். வி ஸ்டார்டட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி அது நடந்து ஏறக்குறைய 88 நாங்கள் அங்கே போய் குடியேறணும். அப்போல்லாம் ரொம்ப பேக்வேர்டு கொல்லிமலை, ரொம்ப பேக்வேர்டு. சில சமயத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது, மழை வந்து மலையெல்லாம் சரிஞ்சு போய் ரோடே கிடையாது, எலக்ட்ரிசிட்டி நிறைய சமயம் இல்லை. தட் இஸ் கமிட்மெண்ட். அதுதாங்க கமிட்மெண்ட். இன்றைக்கி ஆண்டவர் நான் கைவிட்டுட்டாரா? சொன்னார் அங்கே பிரசங்கம் பண்ணும்போது, இந்த பட்டணத்துக்கு போய் நான் நிறைய ஆத்மாக்களை வச்சுருக்கேன்னாரு. இங்கே வரும்போது ஒரு வருஷம் வரோம், ஒருத்தருமே வரமா. nobody was coming to the church near New Bus Stand. We rented a room and having meeting. Nobody, யாரும் இல்லை. only one girl came 2 times for the whole year. வருஷம் முழுக்க 2 நாள் ஒரு 2 சின்ன 9 படிக்கிற பேர். இன்றைக்கி இது சாட்சி இல்லையா? சின்னா, திஸ் இஸ் அ சாட்சி, டெஸ்டிமனி ஃபார் த ட்ரூத்ஃபுல்னஸ் ஆஃப் காட். தேவனுடைய உண்மைத்தன்மைக்கு இது சாட்சியா இல்லையா? இந்த ஆலயம் எரிஞ்சு போச்சு. த சர்ச் வாஸ் பர்ன் டவுன். வந்து ஃபயர் பண்ணிட்டு போயிட்டாங்க, எரிஞ்சிருச்சு. டிட் நாட் காட் ப்ரூவ் ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ்? அவருடைய உண்மைத்தன்மையை நிரூபிக்காமலேயே விட்டுட்டார். ஐயா, இயேசுவை நீ நம்புறதை விட்டா வேறு வழி இல்லையா? வேறு எங்கேயும் நீ போயிடாத. கடைசியில் மட்டும் நான் முடிக்கிறேன். கடைசியில் தான் சீஷர்களுக்கு அதான் சொன்னார், போங்க, இந்த அன்பின் செய்தியை போங்க. மார்க்ஸ் காஸ்பல் 16 chapter 15-16. I would like to close with this. மார்க்கு 16வது அதிகாரம் 15-16. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவன் ஆக்கினைக்குள்ளாக. கோ அண்ட் டேக் த காஸ்பல் ஆஃப் லவ். இந்த அன்பின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண. அம்யாலே, இந்த ஈஸ்டர் அன்னைக்கு உனக்கு உண்மையான ஈஸ்டர் என்ன தெரியுமா? வாட் இஸ் ரியல் ஈஸ்டர்? இந்த நாளில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பியா? வில் யூ கமிட் யுவர் லைஃப்? ஆண்டவரே, உன் பலிபீடத்தில் என்னை வைக்கிறேன். என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஐ டோன்ட் ஹவ் பீஸ் அண்ட் ஜாய். என் வாழ்க்கையில் நான் நெருக்கப்படுறேன், ஏன்னு தெரியல. ஐ எம் பீயிங் ப்ரெஸ்ட். நிறைய சமயங்களில் நான் சோர்ந்து போகிறேன். ஆனால் ஆண்டவர் அனுமதிக்காமல் உனக்கு ஒரு சின்ன கஷ்டம் கூட வராதையா. there is not a single difficulty without his permission. ஆனால் இன்றைக்கி நீ ஆலயத்தில் ஒப்புக்கொடு. உன்னை ஆண்டவரே, எனக்கு ஜீவனுக்கு மட்டுமாக உமக்காக நான் என்னால் உன்னை மட்டும் உழைப்பேன். நான் ஒன்றால் மானும் ஐ வில் லீவ் ஃபார் யூ. ஒரு சவர்ணை பார்த்தா கூட அவக்காக ஜெபிப்பேன், அல்லது காஸ்பல் கொடுப்பேன். த கிரேட்டஸ்ட் மினிஸ்ட்ரி இஸ் டூயிங் மினிஸ்ட்ரி. படிக்காத ஆட்களை வச்சுட்டு உலகத்தையே கலக்கினவருங்க இந்த ரட்சகர். அன்எஜுகேட்டட் பீப்புள், த ஹோல் வேர்ல்ட். நான் சாட்சி, நீ சாட்சியா? சிலுவை அன்னை உன்னை ஒப்புக்கொடு. ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, தர்மியான சத்தியத்துக்காய்மை துதிக்கிறோம். ஊழியத்துக்கு தேவையானது அன்பு தான். சண்டே கிளாஸ் ஊழியன்னா கூட அன்பு இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. சிறு பிள்ளைகள் மத்தியில் இருக்கலாம், ஆனால் அன்பு இல்லைன்னா we are not fit for ministry. என் ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக. பேதுருவிட்ட போய் சொல்லுங்க, நான் மன்னிச்சிட்டேன். ஆண்டவரை, அவனை தனியாக போய் கூட்டிகிட்டு போய், பேதுரு உண்மையாக அன்பாக இருக்கிறையா? எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு இரக்கத்தோடு நீர் ஆண்டவரே, எங்களை பாவங்களுக்கு தக்கதாக நீ தண்டிக்காமல் விட்டுட்டீரே, அது உம்முடைய அன்பு இல்லையா? அது உம்முடைய அன்பு இல்லையா? ஏன் எங்கள் மனசு இவ்வளோ கடினமாக இருக்குது? Why our heart is so hard? Break it. உடையும் ஆண்டவரே. உம்முடைய அன்புக்கு அடிமை. கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. என்னில் அன்புக்கு வந்து எனக்காக தாமை ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசு பற்று விசுவாசம். பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோ மோசமோ இவை எல்லாவற்றிலும் என்னில் அன்புக்கூறலாலே, நம்மில் அன்புக்கூறலை முற்றும் ஜெயக்குள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை என்பது தேவனுடைய அன்பின் வலிமை. ஆவியானவரே, இந்த அருமையான மக்களோடு பேசும் கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427 67184 and my email ID davidilongo100@gmail.com davidelango100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 98427671184 98427671184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com davidelango100@gmail.com. நன்றி.